தரவே வயசுல மூத்த மாப்பிள்ளை எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் வேண்டாம். ஏதோ 4 மாப்பிள்ளைங்க விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் தனத்துக்கிட்ட காட்டுங்க. முடியாது ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பேச்சு இதோட விட்டுங்க விட்டுங்க. உங்க பிள்ளைய தாண்டி யாரையும் மனசுல கூட யோசிக்க முடியாது. இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்துக்காக தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். கடைசி வரைக்கும் இருப்பேன். இது என் புருஷனோட குடும்பத்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு என்ன கேட்கிறேன். நீங்க எல்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க. நான் அப்புறமா வரேன். சொல்லுங்க. நான் வரமா வரேன். சொல்லுங்க ப்ளீஸ், இது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாது. வேண்டாது. நீ எவ்வளவு தூரம் அழுது புலம்னாலும் சரிதானோ, இதுதான் என்னோட முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டா ருக்மணி அம்மா பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நியாயமா பார்த்தா இதுல அவங்க வேற யாருன்னு சொன்னா நீ ஷாக் ஆயிட மாட்டியே? ஐயோ, ஷாக் எல்லாம் ஆக மாட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. உங்க தனா அண்ணி. மாமா என்னங்க சொல்றீங்க? தனா அன்னிக்கா? ஏன்னா 2 பேரும் இப்படி ஷாக் ஆவறீங்க? நானும் தெரியாம தான் கேக்குறேன். உங்க தனா அன்னிக்கு அப்படி என்ன பெருசா வயசாயிடுச்சு? ஒரு 29-30 இருக்குமா? இவ்வளவு சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அத்தை தனா அன்னிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால தான் தரகர மாப்பிளை பாக்குறதுக்காக வர சொல்லிருப்பாங்க. மாமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஷாலினி. மாமா அன்னிக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களோன்னு யோசிக்கும் போது கஷ்டமாவும் இருக்கு மாமா. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதனை நாம செய்ய முடியும். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. தரகர வர சொன்னது உனக்காக இல்ல. அத்தை இதை என்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு போய் உங்க தானே கிட்ட சொல்லி காரியத்தை கெடுத்து விடாதீங்க. நமக்குள்ள இதை சீக்கிரட்டா வச்சுக்கோ. சரி மாமா, டீல். யாரை கேட்டு ராதிகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணாங்க? இவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க சொல்றதை நான் அப்படியே கேட்டுட்டு அவ கழுத்துல தாலியை கட்டணுமா? இதுக்கு முன்னாடியே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல. அதை பத்தி யோசிக்காம ராதிகாக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா என்ன அர்த்தம்? பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி மாமா நம்மளால நிம்மதியா வாழ முடியும்? அதை பத்தி நம்ம வீட்டுல யாருமே யோசிக்கலையே. கேட்டா சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, அது இதுன்னு 1008 நொன்ன காரணங்களை மட்டும் சொல்றாங்க. என்னால ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது மாமா. நான் கல்யாணமும் பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியா பேசாம போறேன்ல, அதான் இவங்களுக்கு என்ன பார்த்தா இலக்காரமா தெரியுது. நான் பாத்துக்கிறேன் மாமா.